வணக்கம். இன்றைக்கி குளிர்காலத்தில் கோழி பராமரிப்பு என்னென்னு பார்ப்போம். குளிர்காலங்களில் எப்படி கோழியை பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஆப். அதாவது மோட் ஆப்ன்றது ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி இது ஒரு வலைத்தளம் தான். இதில் இந்த பிளாட்ஃபார்மில் எல்லாம் ரேட்டு கம்மியாகவும் நல்ல தரமாகவும் இருக்கும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் போய் செக் பண்ணி வாங்க. இந்த ஆப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, பிடிச்சவங்க போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், பிடிச்சவங்க வாங்குங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோழிகளுக்கு குளிர்காலங்களில், அதாவது புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, கார்த்திகை வரைக்கும் வச்சுப்போம். அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம், வருஷத்தில் கடைசி 3 மாதம் அதிகம் கவனம் செலுத்தணும் கோழி வளர்க்கறதுல. ஏன்னா இந்த மாதத்தில் கோழி கொட்டாய்களில் நல்ல காற்று உள்ளே வரும். நைட்டில் குளிர் காற்று ஓவர் அடிக்கும், பகல்லையும் சார காற்று ஓவர் அடிக்கும். இதுக்காக கொட்டாயில் வெப்பத்தை கொஞ்சம் அதிகரிக்கணும். அதாவது வெப்பம் வெளியேறாமல் இருக்கிறதுக்கு, குளிர் காற்று உள்ளே போகாமல் இருக்குது, நைட்டில் கொட்டாயை சுற்றி கோழி பைகளை தொங்க விடணும். இந்த கோழி பைகளை எல்லா நேரமும் தொங்க விடக்கூடாது. காலை நேரத்தில் அதாவது கோழி பைகளை நீக்கிடணும். நைட் நேரத்தில் மறுபடியும் மூடி விட்டுடணும். அடுத்தது கோழிகளுக்கு இந்த குளிர்காலத்தில் எரிசக்தி அளவை அதிகப்படுத்த வகையில் தீவனத்தை சற்று அதிகமாக அளிக்கணும். தீவனத்தை அதிகமாக கொடுக்கணும். குறிப்பாக கோழிகளுக்கு தாங்கக்கூடிய நோய் கிருமியை குளிர்காலம் அதிகமாக வளரும். அப்படின்னா ஈரத்தீவனத்தில் பூஞ்சை காலம்னு உருவாகும். இதற்கு உலர் தீவனத்தை கொடுக்கணும். அதாவது 11% அதிகமாக ஈரம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இதை கட்டுப்படுத்த நச்சுத்தன்மை குறைக்கும் மருந்துகளை தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம். நச்சுத்தன்மை குறைக்கும், ஆமாம், அது கலந்து கொடுக்கலாம். அத்தோட தீவனம் அளிக்கும் தட்டுகளை, தீவனம் வைக்கிற தட்டுலாம் சுத்தமாக கழுவி அதில் வைக்கணும். தீவனம் வைக்கிற அறை நல்ல தூய்மையானதும் காற்றோட்டம் உள்ளதாகவும் வெளிச்சம் உள்ளதாகவும் இருக்கணும். முக்கியமாக தீவனம் வச்சிருக்க அறையில் ஈரக்கசிவு இருக்கக்கூடாது. தீவன முட்டைகளை நல்லா உயரமாக வர மாதிரி அமைக்கணும். அப்புறம் குளிர்காலத்தில் கோழி அடைக்காக்கும்போது 10 நாட்களுக்கு வெப்பம் வரப்படி நம்ம செயற்கை வெப்பத்தை உருவாக்கணும். அதுவே கோடை காலங்களில் கோடைகள் அடை வைக்கிற அறைக்கு 7 நாட்களுக்கு செயற்கை வெப்பமும் அளிக்க வேண்டும். அடைக்காப்பானின் வெப்பத்தை தேவைக்கேற்ப 50% இருக்குமாறு குறைத்தோ அல்லது கூட்டிக்கொள்ளவோ இருக்கணும். இதான் விஷயம். குளிர்காலத்தில் பத்திரமாக பார்த்துக்கணும். முக்கியமாக தீவனத்தில் கவனம் செலுத்தணும். அது ஈரத்திலே போட்டுறக்கூடாது. அதில் நிறைய காளான் மாரி வளர்ந்து, பூஞ்சை காளான்னு சொல்லுவாங்க, அது அது கோழிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதை தவிர்க்கிற மாதிரி பத்திரமா பார்த்துக்கணும். இதுதான் வீடியோ. அடுத்த வீடியோவில் வேறு பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.